உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவின் மிக ரகசியமான ஆயுத ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் தங்கள் சொந்த பரிசோதனைகளால் இறந்தனர். 1951 விளம்தீவு நோயால் வில்லியம் பாயில்ஸ் இறந்தார். ஃபோர்ட் டெட்ரிக் ஆய்வகத்தில் நடந்த விபத்து இது. இங்கே விஞ்ஞானிகள் ஆயுதமாக்கப்பட்ட ஆந்த்ராக்ஸ், பிளேக் மற்றும் டுலரேமியாவுடன் வேலை செய்தனர். ஆனால் பாதுகாப்பு மிகவும் மோசமாக இருந்தது. விஞ்ஞானிகள் இறந்தபோது குடும்பங்களிடம் பொய் சொன்னார்கள். மாரடைப்பு அல்லது நிமோனியா என்று கூறினர். உண்மையை மறைத்தனர். 1964 3 ஆராய்ச்சியாளர்கள் ஒரே நேரத்தில் வெனிசுலன் குதிரை மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். காய்ச்சலால் அவர்களின் மூளை சமைந்து போனது. நாள்களில் இறந்தனர். 400க்கும் மேற்பட்ட உயிரியல் வெளிப்பாடுகள் நடந்தன. குறைந்தது 16 பேர் இறந்தனர். பல பதிவுகள் அழிக்கப்பட்டன. குடும்பங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் தான் உண்மையை அறிந்தனர்.